இந்த காணொளியில் 2 முக்கியமான தேவனுடைய வார்த்தைகளுக்கான விளக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒன்று, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு சபை தலைவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்ட வாக்கியத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? இந்த வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டதா? 2, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நாம் நம்முடைய நெருங்கிய உறவினர்களை, குடும்பத்தை வெறுக்க வேண்டுமா? இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற ஹேட் என்கிற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்ன? உலகத்தின் மீது அன்பு செலுத்தி தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுவதற்காக நெருங்கிய உறவினர்களை வெறுக்க சொல்லுவாரா? இந்த வார்த்தையை எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. கேளுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு இதை அறிமுகம் செய்து வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்தியுடைய நோக்கம் என்னவென்றால், விசுவாசிகள் சில கடினமான பகுதிகளை புரிந்து கொள்ள முடியாமல் அதை தவிர்த்து விடுகிறார்கள். எனவே வேதத்தில் உள்ள சில கடினமான பகுதிகளை, புரிந்து கொள்ள முடியாத பகுதிகளை எளிதில் புரிய வைக்கும்படியாக இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று கருதி அவைகளை நான் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு வழங்கி வருகிறேன். எனவே விசுவாசிகள் இதை கட்டாயம் கேளுங்கள். கடினமான பகுதிகளை, மோஸ்ட் டிஃபிகல்ட் பர்சன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்லுவாங்களா, அதை எளிதில் உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக இந்த பாடங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இதை விசுவாசிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி தரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் கூட நாம் 2 தலைப்புகளில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். ஒன்று என்னவென்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 26வது வசனம். இந்த வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னவென்றால், தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் பிள்ளைகளையும் சகோதரனையும் என் நிமித்தமாக வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்கிற அர்த்தத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் தகப்பனையும் தாயும் நெருங்கிய சொந்தத்தையும் வெறுக்க வேண்டுமா என்கிற கேள்வி வருகிறது. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அடுத்த பகுதி என்னவென்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 23வது வசனம். இங்கே ஆண்டவர் சொல்ற காரியம் என்னவென்றால், அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய 10 சீடர்களுக்கு ஒரு அறையில் இருக்கும் போது அவளுக்கு தன்னை காண்பித்து அவர்கள் சொன்ன 2 வார்த்தைகளை, இது ஒரு முக்கியமான வார்த்தை. என்னவென்றால், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்படி என்றால் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் விசுவாசிகளுக்கோ அல்லது அப்போஸ்தலர்களுக்கோ அல்லது போதகர்களுக்கோ இருக்கிறதா? இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இந்த 2 தலைப்புகளை இன்றைக்கு நான் கர்த்தருடைய வசனத்தை ஒன்றன் பின் ஒன்றாக தியானிக்கலாம். இது பொறுமையாக கேளுங்கள். கடினமான பகுதிகளை புரிந்து கொள்வதற்கு என்னுடைய செய்திகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய காரியம் யோவான் 20:23. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அதாவது வேதத்தில் ஒரு அடிப்படை பிரின்சிபிள் உண்டு. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு 3 அடிப்படையான காரணங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று, அந்த வார்த்தையை யார் சொன்னார், யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது. இதுதான் பேசிக். இதனுடைய அடிப்படையில தான் வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி பார்த்தால் இந்த வசனத்தை சொன்னவர் யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எப்பொழுது? உயிர்த்தெழுந்த பிறகு அல்லது பரலோகத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்கிறார். அத சபை இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லை, சபையுடைய காரியங்கள் இன்னும் தொடங்கப்படவே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. சபைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே சீடர்களை பார்த்து அல்லது அப்போஸ்தலர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கின்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இது எந்த சூழலில் சொல்லப்பட்டது என்றால் சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்டது. இந்த காரியத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து 4 வகையான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
முதல் பாயிண்ட் என்ன, இந்த அதிகாரம் என்பது அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 12 தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இன்றைக்கு அது எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்று கத்தோலிக்க மார்க்கத்தார் சொல்கிறார்கள் என்றால், இது செலக்டடா அப்போஸ்தலர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அது அப்படி டிரான்ஸ்மிட்டா இன்றைக்கு அது சபை தலைவர்களுக்கும் போப்பாண்டவர்களுக்கும் ஆயர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சபை தலைவர்கள், ஆயர்கள், priests have the right to forgive their sins. அதாவது 10 அப்போஸ்தலரிடமிருந்து அந்த அதிகாரம் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி இன்றைக்கு சபை தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பிரீஸ்ட் ஆயர்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வசனம் இதுதான். நீங்கள் யாரை மன்னிப்பீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்க ஒருவனை மன்னிக்காவிட்டால் அவளுக்கு மன்னிக்கப்பட முடியாது என்று பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் கத்தோலிக்க மார்க்கத்தார் சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட். அடுத்தது அவர் சொல்லக்கூடிய இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன, அந்த 10 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். எனவே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை சபை பெற்றிருக்கிறது. சர்ச் has the right to forgive the sins. சபை யாரை மன்னிக்கிறதோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். அதனால்தான் சபையின் இருண்ட காலங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை வழங்க முடியாத சீட்டுகள் வழங்கப்பட்டதாக பார்க்கலாம். அடுத்தபடியான ஒரு காரியம் என்னன்னா, இது 10 நபர்களை அப்போஸ்தலராக எடுத்துக்கொள்ளலாம், சீடர்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எனவே விசுவாசிகளுக்கும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு, போதகர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்று சொல்லக்கூடிய இன்னொரு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட். கடைசியான ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா, இது யாருக்குமே பவர் கிடையாது, சபைக்கும் கிடையாது, சபை தலைவர்களுக்கும் கிடையாது. இது எந்த அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது என்றால், ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த நற்செய்தியை கேட்டு ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சுவிசேஷத்தின் அடிப்படையில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய உரிமையை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டு ஏற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய பாவங்கள் வசனத்தின்படி மன்னிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அதிகாரமாகத்தான் இது பார்க்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமாகவோ சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமாக பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய கடைசி ஆர்குமெண்ட். இதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட். இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இந்த 4 ஆர்குமெண்ட்ல எது சரி ரைட் என்கிறதை குறித்து நாம் முதல்ல பார்க்கலாம். பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் என்பது கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்தை தியானிப்பதற்கு முன்பாக இன்னொரு முக்கியமான ஒரு கோட்பாடு, வசனத்தை புரிந்து கொள்வதற்கான கோட்பாடு என்னவென்றால், ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அதில் சொல்லப்பட்ட காரியங்களை வலியுறுத்தி அதிகமாக ஓவர் எம்பசைஸ் பண்ணக்கூடாது. அதாவது வேதத்தினுடைய முழுமையான சத்தியங்களை உள்வாங்கிக் கொண்டு அதனுடைய அடிப்படையில தான் ஒரு வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு டெக்ஸ்ட் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் ஒரு வியாக்கியானத்துக்கு ஒரு கோட்பாட்டுக்கு வந்துவிடக்கூடாது. அப்படி பார்த்தால் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு மட்டுமே இருப்பதாக லூக்கா 5:21 நாம் பார்க்கலாம். பரிசேயர்களே சொன்ன காரியம் என்னன்னா, பாவங்களை மன்னிக்க கடவுளால் தான் முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் தேவனுக்கு உண்டு என்று நாம் அறியலாம். புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது 1 யோவான் 1:9 நாம் பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறதுக்கு? கடவுளுக்கு தான் இருக்குது. இதுதான் பேசிக் பிரின்சிபிள். இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு டாக்டரினை உருவாக்க வேண்டுமே தவிர தனிப்பட்ட அந்த ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் ஒரு உபதேசத்தை கட்டக்கூடாது. அதன்படி பார்த்தால் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? கடவுளுக்கு இருக்குது. ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய உரிமை தான் இந்த வசனம் கொடுத்திருக்கிறது தவிர இண்டிவிஜுவலா எந்த சபைக்கோ எந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கோ எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கோ பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் தம்முடைய குமாரனை அனுப்பி
கிரயம் சிந்த வச்சு பாடுகளுக்கு உட்படுத்தி அந்த பாடுகள் மரணங்கள் மூலமாகவே கொடுக்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பை ஒரு சாதாரண மனிதனோ தலைவர்களோ வழங்க முடியாது என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு சில நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது அதை வைத்துக் கொண்டு சொல்கிற கருத்து என்னவென்றால், இந்த வசனம் என்பது போதகர்களுக்கும் கார்டினல்ஸ்க்கும் பிஷப்புக்கும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் அந்த ஒரு உபதேசத்தை கட்டுகிறார்கள். அந்த வசனத்தை இப்படி சுருக்கமாக பார்க்கலாம். சபையின் ஆரம்ப நாட்களில் அனினியா சப்பிராள் நிகழ்வை குறித்து அவள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு எச்சரிப்பான காரியம் சபை விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது. என்னவென்றால், அந்த காலத்தில் எல்லா விசுவாசிகளும் தங்களுக்குள்ள நிலத்தை விற்று அதன் மொத்த தொகையும் அப்போஸ்தலருடைய பாதபடியில் வைத்தார்கள். ஆனால் இந்த குடும்பமானது நிலத்தை விற்று ஒரு பகுதியை தங்களுக்கென்று வைத்துக் கொண்டு என்னமோ முழு தொகையும் கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். அதை பரிசுத்த ஆவியானவர் கடிந்து கொண்டதாக பேதுரு சொல்கிறார். தவிர இதுல பேதுருடைய தனிப்பட்ட பங்கு எதுவும் கிடையாது. பேதுரு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை அந்த தம்பதியாருக்கு கொடுக்கும் போது அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். இதுல பேதுரு அந்த தண்டனை வழங்கியதாகவோ பாவங்களை மன்னித்ததாகவோ எந்த ரோலும் பேதுருக்கு கிடையாது. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 12, 13 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வை குறித்து நாம் பார்க்கலாம். அந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையில் ஒரு விசுவாசி உலக மக்களும் வெட்கப்படும்படியான ஒரு பாவ காரியத்தில் ஈடுபடுவதை குறித்து சொல்கிறார். அதாவது தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொள்கிற அவளோடு தொடர்பு வைத்திருக்கிற ஒரு விசுவாசி குறித்து சொல்லும் போது பவுல் இப்படியாக எழுதுகிறார். 5வது அதிகாரம் 5வது வசனத்தை படித்து பார்க்கும் போது இது நமக்கு நன்றாக தெரியும். என்ன சொல்கிறார் என்றால், அப்படிப்பட்ட ஆவி கர்த்தருடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படியாக இப்பொழுது மாமிசத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற வார்த்தையை பிரயோஜனப்படுத்துகிறான். என்னென்றால், அந்த விசுவாசியை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் அந்த தண்டனை வழியா செல்லும் பொழுது ஒருவேளை மனம் திரும்புவான், அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுங்கிற ஒரு அர்த்தத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். இந்த இடத்திலையும் அவர் பாவங்களை மன்னித்ததாக எந்த ஒரு அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தவில்லை. அவன் பின்னாட்களே அவன் ஆத்மா ரட்சிக்கப்படும்படியாக அவன் சரீரத்தை அழிவுக்கென்று ஒப்பு கொடுப்பதாக தான் பார்க்கிறமே தவிர மற்றபடி பவுல் இந்த இடத்தில் பாவங்களை மன்னித்ததாகவோ தண்டனையிலிருந்து விடுதலையாக்கி கொடுத்ததாகவோ எந்த கருத்தும் சொல்லப்படவில்லை. பவுலுக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்றுதான் நாம் யூகிக்க முடியும். அடுத்ததாக முக்கியமான வசனம் யாக்கோபு 5:16 ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. இதுல ஒரு ஜெனரலான ட்ரூத், ஒருவரை ஒருவர் மன்னிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சொல்லப்பட்ட வார்த்தை. இது கட்டளையாக ஒரு கமாண்ட்மெண்டாக இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. ஒருவரையுடைய பாவங்களை நீங்க அறிக்கையிட்டு சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக என்று சொல்லிவிட்டு நீங்களே ஒருவர் மன்னியுங்கள் என்கிற ஒரு அர்த்தத்தை உருவாக்குவதற்காக சொல்லப்பட்ட காரியமே தவிர விசுவாசிகளை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் விசுவாசிகள் இருப்பதாக இந்த இடத்தில் சொல்லப்படவில்லை. எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சுருக்கமாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் கடவுள். அவர்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அப்போஸ்தலர்களுக்கோ எவ்வளவு பெரிய தலைவர்களுக்கோ பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் என்பது கிடையாது. தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அதிகாரமும் கிடையாது. முழுக்க முழுக்க தேவனுடைய இறையாண்மையை அவருடைய உரிமை சார்ந்த காரியம். எனவே இந்த அர்த்தத்தில் தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர பாவங்களை மன்னிப்பதற்கு சபைக்கோ பெரிய தலைவர்களுக்கோ அதிகாரம் இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அடுத்ததாக நாம் சிந்திக்க போகிற இன்னொரு கர்த்தருடைய வசனம் எதுவென்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். இதுல ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க வேண்டாம். ஹேட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். must we hate others for Christ's sake. கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்கு நெருங்கிய சொந்த பந்தங்களை வெறுக்க வேண்டுமா? இதுதான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற கருப்பொருள்.
ஆண்டவருக்காக நமக்கு நெருங்கிய அப்பா அம்மா பிள்ளைகள் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் வெறுத்து அவரை பின்பற்ற வேண்டுமா? இந்த வசனத்தை 2 வகையில் நாம் அர்த்தம் கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த வசனத்தில் முக்கியமான வார்த்தை ஹேட், வெறுப்பு, வெறுக்க வேண்டும். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையை எழுத்தின்படியே அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன கடினமான வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. அன்பை போதித்த ஆண்டவர், இரக்கத்தை போதித்த ஆண்டவர், அன்பை வெளிக்காட்டின ஆண்டவர் இந்த கடினமான வார்த்தைகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 12:49, பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அக்கினியை போட வந்தேன்கிறார். அடுத்ததாக 10:34 இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். இங்க நமக்கு ஆண்டு சமாதான தேவன் என்று சொல்கிறோம். ஆனால் அவர் வந்த நோக்கம் சமாதானத்திற்காக அல்ல, பிரிவினைக்காக வந்ததா இந்த இடத்தில் சொல்லப்பட்டது. இதை அப்படியே எழுத்தின்படியாக நாம் பார்க்க கூடாது, லிட்ரலா எடுத்துக்கொள்ள கூடாது. பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? நான் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன் அப்படிங்கிறாய். ஏசா வெறுக்கல, ஏசாவை விட நான் யாக்கோபை அதிகமா சிநேகித்தேன் என்ற அனாதி தீர்மானத்தின்படி அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் இந்த வார்த்தை வெறுக்க வேண்டுங்கிற வார்த்தையை நாம் நேரடியாக எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல 2 கான்டெக்ஸ்ட்ல அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். எப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இது யாருக்கு சொன்னார் என்றால் திரளான கூட்டத்தை பார்த்து சொன்னார். சீசர்களுக்கு அல்ல, திரளான கூட்டத்தை பார்த்து சிலுவைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த காலத்தில் அந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிறார் என்கிற சத்தியம் தெரியாது, அதை உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களை குறித்து சொல்கிறார், சிலுவை எடுத்துக்கொண்டு சுமக்க வேண்டும் என்று சொல்கிறார். சிலுவை என்றால் மரணம், நிந்தனை, அவமானம், இவைகளை குறிப்பதுதான் சிலுவை. என்னை பின்பற்றிட்டு வாரீங்க, இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, ஆனா உனக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த மரணம், பாடுகள், கஷ்டங்கள், இவைகளை எடுத்துக்கொண்டுதான் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை முன்குறித்து வைத்திருக்கிறார். சபை அப்பொழுது உருவாக்கப்படவில்லை. தான் இறந்த பிறகு ஒரு சபை உருவாக்கப்படும். அதுவும் யாரை பின்பற்றி? ரோமாவரி அரசாங்கத்தால் கிரிமினல், குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட, கொலை செய்யப்பட்ட, தூக்கில் அறையப்பட்ட ஒருவனை பின்பற்றுகிற மக்களை அந்த ரோமாவரி அரசாங்கம் நாட்டினுடைய உண்மையான பிரஜைகளாக கூட எண்ணாமல் அவர்களை தேச துரோகம் பண்ணின மக்களாக கருதுகிற அந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கும் என்பதை ஆண்டவர் யோசித்திருந்தார். முதலில் ஆதி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் கிறிஸ்தவ மதம் தடை செய்யப்பட்ட மதமாக மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட மக்களாக காணப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். குடும்பத்தில் உள்ள நபர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்பா அம்மா பிள்ளைகள் யாரும் இயேசுவை பின்பற்றி இப்படி மறிக்க வேண்டும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மக்கள் பெற்றோருடைய அந்த நிர்பந்தம், உறவினருடைய அந்த நிர்பந்தம், பிள்ளைகளுடைய அந்த நிர்பந்தம், தகப்பன் தாயோட அந்த நிர்பந்தத்தை உதறி தள்ளிவிட்டு அவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த பாடுகள், மரணத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாது என்பதுதான் இந்த இடத்தினுடைய இம்மீடியட் கான்டெக்ட் அர்த்தம். உனக்கு என்னை பின்பற்றினா கஷ்டம் வரும், உன்னை குடும்பமே உன்னை எதிர்ப்பாங்க, எல்லாம் விரோதிப்பாங்க, அதையே மீறி என்னுடைய பாடுகளை எடுத்து என்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு வா என்பதுதான் இந்த இடத்தில் நான் இம்மீடியட்டா புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். ஏனால் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு கடைசி ஒரு 40 வருடங்கள் கடுமையான உபத்திரவங்கள், பாடுகள், சித்திரவதைகள், ரோமாபுரி அரசாங்கத்தினுடைய நெருக்கடிகள், இவைகள் மத்தியிலும் ஆண்டவரை பின்பற்றவர்களுக்கு இதுதான் இருக்கிறது என்பதை முன்கூட்டியே ஆண்டவர் அறிவித்திருந்தார். இதுதான் அதனுடைய இம்மீடியட் கான்டெக்ட். இன்றைக்கு அப்படிப்பட்ட நெருக்கடி இல்லை, யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த காலத்துல இருந்திருக்கு, இப்பொழுதும் ஒரு சில நாடுகள்ல காணப்படுகிறது. அது மாத்திரமில்ல, ஆண்டவரை பின்பற்றுகிற கிறிஸ்துவத்திலிருந்து அப்பா புற இனத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசிகளுக்கும் இதே புறக்கணிப்பு, பாடுகள்லாம் உண்டு. அப்ப அவர்கள் குடும்பமா கடவுளா, பிள்ளைகளா இயேசு கிறிஸ்துவா, மனைவியா இயேசு கிறிஸ்துவா என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த குடும்ப உறவுடைய அன்பை புறக்கணித்து விட்டு இயேசுவின் அன்பை பிரதானமாக கருதி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இயேசுவின் அன்பை முன்வைத்து அவர்களை பின்பற்றுவர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் இது கம்பேரிட்டிவா கூட பார்க்கலாம். எப்படி என்றால்
மத்தேயு 10வது அதிகாரம் 37 பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை கம்பேர் பண்ணி சொல்கிறார். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது எனக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ், என்ன காட்டிலும் அப்பா அம்மா பிள்ளைகள் மனைவி யாரை நேசிச்சா எனக்கு சீசனா இருக்க முடியும், எனக்கு தகுதி உள்ளவனா இருக்க முடியாது என்று கம்பேரிட்டிவா சொல்றாரு. நேசிக்கணும், ஆனா என்னை விட அவளை அதிகமா நேசிக்க கூடாது. நேசிக்கணும், ஆனா எனக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்லி முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தை அந்த கம்பேரிட்டிவா இந்த இடத்துல சொல்றாரா தவிர வெறுக்க வேண்டும் என்கிற அர்த்தத்தில் இந்த இடத்தில் அவர் சொல்லவில்லை. எனவே இந்த வெறுக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அதை எழுத்தின்படி ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும் என்றால் எல்லாரையும் வெறுக்கணும், அப்பா அம்மா பிள்ளைகள் குழந்தைகள் வெறுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. காரியங்கள் சூழ்நிலைகள் வரும்போது இந்த உலக பிரகாரமா நெருங்கிய சொந்தங்கள் அன்பை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு சிலுவை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க. விசுவாசிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இந்த செய்தியை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய உயர்ந்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.